பின்னால் ஒரு ஃபேன் இருக்குல்ல சார், அது மாதிரி ஒரு 100 மடங்கு ஃபேன் சார் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. பட் நேற்று மேட்ச் நம்ம வின் பண்ணல சார். ஐ எம் நாட் ஹாப்பி சார். என்ன பண்ணிட்டாங்க நம்ம பசங்க, கன்கஷன் சப்புக்கு பதிலாக இம்பேக்ட் சப்பை கொண்டு வந்து விளையாடி வின் பண்ணிட்டோம். ரைட்டா? ஒரு ஸ்டேஜில் நம்ம 12 ஃபார் 3லேருந்து 181 ரன்ஸ் வரைக்கும் அடித்து 182 டார்கெட் வச்சோம். அது வந்து உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். 19.5 ஓவரில் தூபே மண்டையில் அடித்த பந்து கன்கஷனுக்கு போச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் அவர் ஃபீல்டிங்க்கு வரல. இப்போது ஐசிசி ரூல் புக் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேட்ச் ரெஃபரி கேன் அலோவ் ஒரு டீமில் வந்து ஒரு பிளேயருக்கு மண்டையில் அடிபட்டுருச்சுன்னா அவருக்கு பதிலாக அவருக்கு ஈக்குவலான ஒரு பிளேயரை கொண்டு வரலாமே தவிர, நீங்கள் கொண்டு வர பிளேயர்னால மேட்சோட ரிசல்ட்டே எக்ஸ்ட்ரீமாக அப்படியே ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நேற்று நடந்தது என்ன உங்களுக்கே தெரியும். தூபே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். உள்ளே வந்தது யார்? அர்ஷத் ராணா. அந்த பையன் என்ன பண்ணான்? பட்லரை பொட்டில் கட்டினான், லிவிங்ஸ்டன் விக்கெட் தூக்குறான், கடைசி ஓவரில் ஒரு விக்கெட் தூக்குறான், 3 விக்கெட் எடுத்துட்டாப்புல டெபியூலேயே. ரைட்டா? கிட்டத்தட்ட 12 பேர் வச்சு நம்ம விளையாடிருக்கோம். பட் இங்கிலாந்து வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜென்டில்மேன் கேம். இதை நாங்கள் பெருசாக ஊதி ப்ளோ பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அது அவங்களுடைய பெருந்தன்மை. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இட் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் விக்ட்ரிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே.